சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். டேய், அதுக்கெல்லாம் உனக்கு குடுப்பனே இல்லடா. நீ வேணா பாரு, காமாட்சி இன்னைக்கே ஒரே ஐடியா உங்களை விட்டு போயிடுவா. பாதி வாழ்க்கை நான் தொலைச்சதுக்கு அப்புறம் அந்த கடவுள் என்ன திருத்தினா. எனக்கு எனக்கு இப்பதான் தோணுது, எனக்கு அப்பா இருந்திருந்தா என்ன கண்டிச்சிருப்பார்ல. பெரியப்பாவு இப்படி பண்ணாதடா, குடிக்காம பொறுப்பா வேலைக்கு போடான்னு புத்திமதி சொன்னாலும் இந்த மரமண்டைக்கு உரைக்கல. உன் மேல பாசமா இருக்குன்னு வீட்டாளுங்க கிட்ட சொன்னா மட்டும் பத்தாது, அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். கையிலுக்கு ஒண்ணு நல்லது பண்ணலாம் நினைக்கும் போது இந்த விதி என்ன போட்டியை இப்படி சாவடிக்குது. நான் கேட்டரிங் வச்சு ஊருக்கே சமைச்சு போட்டிருக்கேன். எங்க அம்மா உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கும் போது ஒரு வயசு சோறு என்னால ஆக்கி போட முடியல. தேவி, அழாத தேவி, அத்தைக்கு ஒண்ணாகாது. அவங்க எங்களுக்கு அம்மா மட்டும் இல்ல, எங்க எல்லாரோட பாதுகாப்பு. ஆரம்பத்துல இருந்தே அவங்க எங்களை ரொம்ப கண்டிப்போடு தான் வளர்த்தாங்க. ஆனா அந்த கண்டிப்புக்கு பின்னாடி எங்களை யாரும் தப்பா பேசிடக்கூடாதுங்கிற பாசம் இருந்தது. எங்களை மட்டுமே உலகம் நினைச்சு வேற எதை பத்தியுமே யோசிக்காம என்னை வளர்த்த அம்மாவுக்கு நான் கொடுத்த பரிசு வெறும் அவமானம் மட்டும்தான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவசரப்பட்டு நான் பண்ண தப்பால எங்க அம்மா பல நாள் சபையில கோணி குறுகி நின்னுட்டு இருந்திருக்காங்க. பணத்துக்காக பசங்களை மயக்கிற குடும்பம்னு எத்தனையோ பெரிய அம்மாவோட வளர்ப்ப குறை சொல்லிருக்காங்க. நான் பண்ண தப்பால என் அம்மாவோட நடத்தைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்திருக்கேன். அது அத்தனைக்கும் பிராய்ச்சித்தமா என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு ஒரு உசுர பெத்த அவங்க கையில கொடுக்கலான்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுல நடக்காதன்னு பயமா இருக்கு. அழாத. இங்க பாரு தேவி, நம்ம குழந்தைய தூக்கி அவங்க வளர்ப்பாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்ல. என் அண்ணன் கொடுத்த விஷயம் அந்த காமாட்சி எப்பவோ கொன்னுடுச்சு. டாக்டருங்க செத்த பணத்தை தான் காப்பாற்ற முடியுமான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அடியே தேவி, உன் அம்மா செத்ததும் அடுத்த பால் உனக்குதான். என் பையனையே எனக்கு எதிராக திருப்பினல்ல, உன்னை எப்படி நான் சும்மா விடுவேன்? நீ அம்மாவெல்லாம் ஆக மாட்ட, ஆன்மாவா வேணா அலைவேன். யார் பண்ண பாவன்னு தெரியல, என் அம்மாவை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. டேய் இருடா, போலீஸ் ஆக போற பையன் இப்படி எல்லாம் அழக்கூடாதுடா. உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது, நீ தைரியமா இருடா. என்னால அப்படி இருக்க முடியல பெரியப்பா. கவலைப்படாத. என்ன குடிச்சிட்டு வந்து குடும்பப்படுத்தினா எனக்கு போலீஸ் வேலை கிடைக்காதோங்கிற பயத்துல என் அம்மாவையும் அக்காவையும் அவ்வளவு மென்டல் டார்ச்சர் பண்ணிருக்கேன். அந்த குற்ற உணர்ச்சி என்ன கொல்லுது பெரியப்பா. நீங்க ஏன் எனக்கு இதை செய்யல, எனக்கு மட்டும் ஏன் இதை கிடைக்கலன்னு என் மேல தப்பு வச்சுக்கிட்டு என் மூஞ்சில முழிக்காதுன்னு பல நாள் அம்மாவை பெரட்டி அடிச்சிருக்கேன். சரி சரி விடு. அவங்களோட கண்ணீருக்கு மட்டும்தான் பெரியப்பட காரணமா இருந்திருக்கேன். ஏய், கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் கூடவே இருந்தவங்க நான் நல்ல நிலைமைக்கு வரும்போது என்னை விட்டு போயிடுவாங்களோட பயமா இருக்கு பெரியப்பா. அழாத, ஒன்னாகாது ஒன்னாகாது. நான் போலீஸ் ஆகிறது எங்க அம்மா பாக்கணும் பெரியப்பா, அப்பதான் நான் ஜெயிச்சிட்டேன்னு நம்புவேன். அழாத. என் அம்மா இல்லாம நான் விரும்பினது எது கிடைச்சாலும்
அது சந்தோஷத்தை தராது பெரியப்பா. சரி தைரியமா இரு. எனக்கு அம்மா மட்டும்தான் முக்கியம். அழாத. இனி அவங்க பேச்சு மட்டும்தான் எனக்கு வேத வாக்கு. எங்க அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் பெரியப்பா. அவங்க மனசு கோன்ற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் பெரியப்பா. சரி சரி அழாத. அம்மா எப்படியாவது பொழைச்சிடணும் பெரியப்பா. டேய் பொழைச்சிருவாங்க பொழைச்சிருவாங்களே பெரியப்பா. பொழைச்சிருவாங்க. நீ கவலையே படாத, கொஞ்சம் பொறுமையா இரு பாப்போம்.